ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி பால் பாயசம் பண்ண போகிறோங்க. ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் பாயசம் தான் வாசம் செய்ய போகிறேன். அந்த வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசி போட்டு சேமியா பால் பாயசம் ரெடி பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்ம ஒன் டைம் வறுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சேமியாவை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். சும்மா சூடு பறக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். சேமியா நம்ம லைட்டாக வந்து தீய வச்சிடக்கூடாது. லைட்டாக சூடு பறக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். ஏன்னா அது ஏற்கனவே வறுத்த சேமியா தான். இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். ஒரு பக்கம் பால் போட்டாச்சு. பால் கொதி வரட்டும். ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஜவ்வரிசி வறுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஒரு அரை வேக்காடு வேக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுவே ஹீட்டில் கொஞ்சம் நல்லா வெந்துடும். முழுசாக வெத்துட்டோம்னா குழஞ்சி போயிடும். அதனால் அரை வேக்காடில் வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்கள். ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு, தெரியுதா? இப்போ ஜவ்வரிசி ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து பாலில் ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஜவ்வரிசி எடுத்து அப்படியே பாலில் ஊற்றிடலாம். பாலில் ஊற்றி கலந்து அதில் வெந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், சூப்பராக இருக்கும். பால்லே ஜவ்வரிசி வந்ததுன்னா பால்லே நல்லா ஜவ்வரிசி வேகுது. இதில் ஒரே ஒரு சிட்டிகை கல்லுப்பு போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாலும் ஒரே ஒரு சிட்டிகை கல்லுப்பு போடுங்க, டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இப்போ 2 ஏலக்காவை பிச்சு போட்டுடலாம். 2 ஏலக்காய் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பவுட்ரு போட மாட்டேன். எப்போவுமே ஏலக்காவை 4 பிச்சு தான் போடுவேன். ஸ்மெல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அந்த ஸ்மெல். இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சுகர் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி வேகணும். அதுக்குள்ளே சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை போட்டு முந்திரியை தாளித்து போட்டோம்னா சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆகிடும். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. கண்ணாடி பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டு ஒரு கிளறி நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வெந்துடும். நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சேமியாலாம் வந்து குழஞ்சி போயிடும். இந்த சூட்லேயே வந்து சேமியா வெந்துடும். நம்ம இதை மூடி வச்சிடலாம். முந்திரியை தாளிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் நெய் ரொம்பலாம் தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். தீயக்கூடாது. இதை அப்படியே எடுத்து நம்ம பாயாசத்தில் கொட்டிடலாம். திராட்சை இருந்தால் கூட திராட்சை போட்டுக்கோங்க. எங்களுக்கு திராட்சை பிடிக்காது. ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதுவே எல்லாமே வெந்துடும். சூட்லேயே வெந்துடும். சூப்பரான பால் பாயாசம் ரெடி. பாயாசம் திறந்து பார்க்கலாமா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இங்கே பாருங்கள், செம்மையாக நல்லா உதிரியாக இருக்குது. பார்த்தீங்களா? சேமியா பார்த்தீங்களா? நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம வேக வச்சு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், குழஞ்சிடும். இவ்வளோதாங்க, சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.